அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அப்பாஸ் அவர்களே, எனது சிறிய தந்தையே, நான் உங்களுக்கு ஒரு நன்கொடை வழங்கட்டுமா? ஓர் அன்பளிப்பை கொடுக்கட்டுமா? ஒரு வெகுமதியை அளிக்கட்டுமா? 10 பலன்களை உங்களுக்கு ஈட்டித் தரும் ஓர் அமலை அறிவிக்கட்டுமா? அதை செய்தால் அல்லாஹு தஆலா உங்களுடைய முந்தியது பிந்தியது, பழையது புதியது, அறிந்து செய்தது அறியாமல் செய்தது, சிறியது பெரியது, இரகசியமாக செய்தது பகிரங்கமாக செய்தது அனைத்தையும் மன்னித்து விடுவான். அந்த அமலாவது, நீர் 4 ரக்காத்துகள் தஸ்பீஹ் தொழுகை தொழுவதாகும். ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடன் மற்றொரு சூறாவும் ஓதுவீராக. முதல் ரக்காத்தில் கிராத் ஓதி முடிந்ததும் ருக்கூ செய்வதற்கு முன் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று 15 முறை ஓதுவீராக. பிறகு ருக்கூ செய்து அதிலும் 10 முறை இந்த கலிமாக்களை ஓதுவீராக. பிறகு ருக்குவிலிருந்து எழுந்து நின்ற நிலையில் 10 முறை ஓதுவீராக. பின்பு சஜிதா செய்வீராக. சஜிதாவிலும் இக்கலிமாக்களை 10 முறை ஓதுவீராக. சஜிதாவிலிருந்து எழுந்து அமர்ந்து 10 முறையும், பிறகு 2ஆம் சஜிதாவில் 10 முறையும், 2ஆம் சஜிதாவிலிருந்து எழுந்து உட்கார்ந்த நிலையில் 10 முறையும் ஓதுவீராக. இவ்வாறே 4 ரக்காத்துக்களும் தொழுவீராக. இந்த முறையில் ஒவ்வொரு ரக்காத்திலும் 75 முறை இக்கலிமாக்களை ஓதிக்கொள்வீராக. உங்களால் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை இத்தொழுகையை தொழவும். ஒவ்வொரு நாளும் தொழ இயலாவிட்டால் ஒவ்வொரு ஜும்மா அன்றும் தொழவும். அதுவும் இயலாவிட்டால் மாதம் ஒரு முறை தொழவும். அதற்கும் இயலாவிட்டால் வருடம் ஒரு முறை தொழவும். அதற்கும் இயலாவிட்டால் வாழ்நாளில் ஒரு முறையாவது தொழவும் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.